அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலில் என்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து பழைய பித்தளை மற்றும் வெங்கல பொருட்கள் தொடர்ந்து நம்ம வீடியோ அப்டேட் பண்ணிட்டு வரோம். ஸோ இன்றைக்கி உள்ள அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்ப்போம். இன்றைக்கி பெரும்பாலும் பார்த்திங்கன்னா என்ன அதிகமாக வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய அந்த ஸ்டோரேஜ் செம்படம் தான் வந்திருக்கு. இந்த ஸ்டோரேஜ் செம்படம் எல்லாமே ரொம்பவே ரேரான ஒரு செம்படம். எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஒரு பீஸு 2 பீஸு அப்படி தான் கிடைக்கும். நம்மள்ட்ட மட்டும்தான் ஏற்கனவே நிறைய போட்டிருந்தேன். இப்பயுமே கொஞ்சம் வருது. ஏன்னா இது பெரும்பாலும் தஞ்சாவூர் சைடு நிறைய பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அதனால் நமக்கு கொஞ்சம் கிடைக்கிது. ஸோ அதை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி கிடைக்காது. ஏன்னா அந்த மாதிரி குமிழ் வந்து பக்காவாக செய்கிறதுக்கு இப்போதைக்கு ஆள் கிடையாது. இந்தளவுக்கு ஒரு ஃபினிஷிங் கிடைக்காது. ரெண்டாவது விஷயம் என்னென்னா, இந்தளவுக்கு ஒரு வெயிட்டும் கிடைக்காது. இப்போ நீங்கள் இதில் பார்த்துட்ருக்க கண்டெய்னர் ஒன்றுமே பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் 3 கிலோ இருக்கும். அந்த சின்ன கண்டெய்னர் இருக்குது பார்த்தீங்களா லாஸ்ட்டாக, அதுவே வந்து வெயிட் வந்து ஒரு 2 கேஜி இருக்கும். இந்த கண்டெய்னரை நீங்கள் தூக்குனீங்கன்னா அதில் ஏற்கனவே நீங்கள் ஏதோ ஃபில் பண்ணி வச்சுருந்து அதுக்கப்புறம் தூக்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு வெயிட்டாக இருக்கும். உள்ள பொருள் இருக்கிற மாதிரியே இருக்கும். எப்போதுமே அதே மாதிரியே ஃபீல் ஆகும். இந்த அளவுக்கு குவாலிட்டியாக இப்போ கிடைக்கும் அப்படிங்கிறது வந்து கிடையாது. இது வந்து 2 ஜென்ரேஷன் தாண்டி இது 3வது ஜென்ரேஷன் வந்திருக்கு. இன்னுமே 2 ஜென்ரேஷன் வந்து இது வரும். நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பொருட்களையும் இதில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது நமக்கு என்ன இருக்குன்னா, நார்மலாகவே பார்த்திங்கன்னா பித்தளை அப்படிங்கிறது வந்து ஒரு ஆன்டி மைக்ரோபியல் ஆக்டிவிட்டியாக அது வந்து செயல்படுது. ஸோ ரெண்டாவது நம்ம இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கும்போது அந்த பொருள் வந்து நமத்து போகாது. பருப்பாகட்டும், ஒரு அரிசியாகட்டும், அதில் வண்டு வருது, அந்த மாதிரி விஷயங்கள் நடக்காது. என்ன காரணம் அப்படின்னா, இது எல்லாமே ஏர் டைட்டாக இருக்கக்கூடிய கண்டெய்னர்ஸ் தான். ஸோ என்னென்ன கண்டெய்னர்ஸ் என்னென்ன அளவில் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கேஜி வெயிட் இருக்குது. இதோட கெப்பாசிட்டி வந்து ஒரு 5 கேஜி இருக்கும். அதே மாதிரி இது ரெண்டாவதாக இருக்கிற கண்டெய்னர் இது வந்து ஒரு 3 கேஜி கெப்பாசிட்டி. இது ஒரு 2.5. இதுவுமே ஒரு 2.5. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 கேஜி வந்து நம்ம ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி இருக்குது. எல்லாமே மினிமம் 2 கேஜிக்கு மேலே தான் வெயிட் இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெயிட் பேசிஸில் தான் கொடுக்க போகிறேன். ஸோ எதுவுமே பீஸ் ரேட்டு கிடையாது. இந்த கண்டெய்னர்ஸ் மட்டும் நான் வந்து உங்களுக்கு வெயிட் பேசிஸில் தரேன். சரியா? அடுத்து வாங்க என்னன்னு பார்ப்போம். அடுத்து இதே மாதிரி வந்து ஒரு 7-8 ஆயில் கிண்ணம் நான் போட்டேன். இதுதான் லாஸ்ட்டு பீஸு. இனிமேல் நம்மள்ட்ட எதுவுமே இந்த மாதிரி கிடையாது. ஸோ லாஸ்ட் அண்ட் லீஸ்ட் இது தான். ஸோ இது வந்து ஒரு 250 ml பிடிக்கும். இந்த மாதிரி 4 லெக் இருக்குது. இதுதான் லாஸ்ட்டு பீஸு. ஸோ இதுக்கு மேலே இந்த மாதிரி மாடல் நம்மள்ட்ட எதுவுமே ஸ்டாக் கிடையாது. சரி, அடுத்து வாங்க என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு தூபக்கால். சாமிக்கு வந்து ஒரு தூபம் போடக்கூடிய அந்த தூபக்கால் தான் இது. இங்கே பாருங்கள், ஏற்கனவே பிளாக் கலராக இருக்குது. ஸோ இதை பாலிஷ் பண்ணலாம், இல்லை வாஷ் பண்ணாலுமே அந்த பிளாக் கலர் நமக்கு போயிடும். ஸோ இது வந்து நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம் இவ்வளோ பிளாக்காக இருக்கேன்னு. ஈஸியாக அது ரிமூவ் ஆகிடும் பாலிஷ் பண்ணும்போது. ஸோ இது வந்து சுவாமிக்கு வந்து நம்ம ஒரு சாம்பிராணி போடுறதுக்கு, தூபம் ஏற்றுறதுக்கு இதை பயன்படுத்தலாம். இது வந்து பிராண்ட்ஸில் இருக்கிறனால ரொம்பவே சின்ன கம்ஃபர்டபுளாகவே கையில் பிடிச்சிட்டு சாம்பிராணி போடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது ஒரு பூஜைக்குரிய தட்டு. அதில் வந்து சின்னது ஒரு 6 இன்ச்சு, இது பார்த்திங்கன்னா ஒரு 8 இன்ச்சு. ஸோ இது ரெண்டுமே வந்து பூஜைக்குரிய ஒரு அழகான தட்டு. அடுத்தது ஒரு பழைய கெரோசின் லேம்ப்பு. இப்போ எங்கே கெரோசின் கிடைக்கிது அப்படிங்கிறீங்களா? கெரோசின் இல்லைனா நார்மலாக நம்ம வீட்டில் ஏற்றக்கூடிய அந்த விளக்கெண்ணெயை யூஸ் பண்ணி இதை ஏற்ற முடியும் நம்மளால். அடுத்தது ரொம்பவே ஓல்டு வெத்தலை பெட்டி. ரொம்பவே வெயிட்டாக இருக்கும். இதோட ஸ்பெஷாலிட்டியே பார்த்திங்கன்னா ரொம்பவே வெயிட்டாக இருக்கும். இது 1.2 கேஜி வெயிட் இருக்குது. ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு ட்ரெடிஷ்னலாக நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு அழகாக ஒரு அர்ச்சனை கூட பாருங்கள், ஒரு தேங்காய் பழம் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. முடிந்த அளவுக்கு பிளாஸ்டிக் அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கோயிலுக்கு வந்து ஒரு மஞ்சள் பையிலையோ இல்லை கூடையிலையோ ஒயர் கூடையிலையோ இந்த மாதிரி அர்ச்சனை தட்டுலையோ நம்ம சுவாமிக்கு அர்ச்சனைக்கு எடுத்துகிட்டு போகலாம். கூடிய வரைக்கும் நீங்கள் வந்து பிளாஸ்டிக்கை தவிர்த்திங்கன்னா தான் ரொம்பவே நல்லது. நமக்கு சுற்றுச்சூழலுக்கு வந்து மாசுபாடு இல்லாமல் நம்ம எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணால் தான் அந்த விஷயத்தை நம்ம நிறைவேற்ற முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் நம்ம போட்டிருந்த அந்த ட்ரே தான் இது. ஸோ இதை வந்து நான் அடுத்த வீடியோவில் யாரும் வாங்கலைன்னா பாலிஷ் பண்ணி உங்களுக்கு எப்படி இருக்குங்கிற அந்த ஃபினிஷிங்கை காமிக்கிறேன். ஆக்சுவலாக இது வந்து பாலிஷ் பண்ணால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லாருமே ரொம்பவே லைக் பண்ணுவீங்க. நான் பாலிஷ் பண்ணாமல் போடுறதுனால தான் யாருக்கும் வந்து உங்களுக்கு அந்த பிளாக் கலர் இருக்கிறனால அப்படி ஒரு பேட் ஃபீல் வருது, வேறு ஒன்றும் இல்லை. அடுத்தது இது தண்ணி குடிக்கக்கூடிய அந்த வெங்கல லோட்டா. நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு 2-3 பீஸ் போட்டோம், ரெண்டுமே போயிடுச்சு. இது 3வது பீஸு. இந்த லோட்டாவை நம்ம தண்ணி குடித்து இப்படி மூடி வைக்கிறதுக்கு அழகாக இந்த மாதிரி ஒரு மூடி இருக்குது பாருங்கள். ஸோ அதை மூடி போட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். அடுத்தது 2 வெங்கலப்படி. ரெண்டுமே வெயிட்டாக இருக்கக்கூடிய வெங்கலப்படி, காப்படி தான் அது. ஒரே சைஸ் தான் ரெண்டுமே. இது ஃபுல்லாகவே வெங்கல முறி கரண்டிங்க. அப்படி பஞ்சாக இருக்குது பாருங்களேன். சாதம் போடுறதுக்கு, சாம்பார் வைக்கிறதுக்கு. இது வந்து கீழே இருக்கிறது பொங்கல் கிண்டுறதுக்கு. இது வந்து சாதம்லாம் எடுக்கிறதுக்கு. ஸோ எல்லாமே பிராண்ட்ஸு தான். அப்படியே ஒரு பஞ்சாக இருக்குது பாருங்கள் கரண்டி.
அடுத்தது இது வந்து வெண்கல விளக்கு பாருங்களேன். இந்த மாதிரி விஷ்ணு நாமம் போட்ட வெண்கல விளக்கு. இது நம்ம புரட்டாசி சனிக்கிழமை இல்லைனா சனிக்கிழமையெல்லாம் வருது இல்லையா, அப்போ அந்த டைமில் பெருமாளுக்கு ஏற்றலாம். இதில் நம்ம இந்த சனிக்கிழமைங்களில் இந்த புரட்டாசி சனிக்கிழமை பர்டிகுலராக அந்த மாதிரி இது ஏற்றலாம். இது நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு நம்ம அழகாக ஏற்றலாம். ஸோ ரொம்பவே சூப்பராக வெயிட்டாக இருக்கும், போகிற விளக்கு மாதிரி இருக்காது. அதே மாதிரி இது வந்து வளர்க்குனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது இட் மீன்ஸ் இதை வாஷ் பண்ணிங்கன்னா அப்படியே பளபளன்னு இருக்கும். இப்போ வர பித்தளை விளக்குலாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணிங்கன்னா மஞ்சன்னு இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து ஒரு கோல்டன் எல்லோவாக இருக்கும். ஸோ ரொம்பவே உங்களுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஒரு பாசிட்டிவ் டிவைன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி விளக்கு நம்ம ஏற்றும் போது பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு விளக்கு வீட்டில் எரியும் போது எவ்வளோ ஒரு பாசிட்டிவ் டிவைன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். அதே மாதிரி பாருங்கள், இது வந்து ஒரு கஜலக்ஷ்மி. அது என்னங்க கஜலக்ஷ்மி, 2 யானை அந்த பாருங்கள், கெஜம் அப்படின்னாங்க யானை. அது ரெண்டுமே பார்த்திங்கன்னா 2 பக்கமும் இருக்குது. அந்த யானைக்கு எவ்வளோ ஒரு ஆபரணம்லாம் சூடி அந்தளவுக்கு ஒரு அழகான அமைப்போடு அந்த விளக்கு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அம்பாளோட முகத்துக்கு நல்ல ஒரு எடுப்பாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே பாருங்கள் இந்த மாதிரி ஒர்க்கு, இந்த பாருங்கள் இந்த மாதிரி கீழே இந்த மாதிரி ஒர்க்கு, ஒரு பூச்செடி வச்சு அந்த செடியிலேருந்து வந்து ஒரு வில்வம் வர மாதிரி வச்சுருக்காங்க. மேலே பாருங்கள் அந்த அரும்பெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு யாழி இருக்கும், இப்போ தெரியுதா அந்த யாழி. ஸோ கீழேயுமே இந்த மாதிரி மணிமணியாக இருக்கும். அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் அந்த அம்பாள் பின்பக்கமும் தெரிகிற மாதிரி ஒரு அழகான அமைப்போடு வச்சுருக்காங்க. இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இல்லை பாலிஷ் பண்ணிவிட்டு வீட்டில் இந்த மாதிரி ஏற்றுனீங்கன்னா இங்கே பாருங்கள், இதுவே இப்போ இவ்வளோ அழகாக இருக்குது. இதை பாலிஷ் பண்ணால் இன்னும் எப்படி இருக்கும், ஒரு தகன்னு இருக்கும். ஸோ இது நல்லா குழிவாகவும் இருக்குது. ஒரு 250 ml மேலே எண்ணெய் பிடிக்குது, நின்று எரியும். இந்த மாதிரி ஒரு கனமான விளக்கு இங்கே பாருங்கள், இப்படி நம்ம வீட்டில் ஒரு அழகான விளக்கு எரிஞ்சுதுன்னா எப்படி இருக்கும் நம்ம சாமி கும்பிட்றதுக்கு, நல்லா யோசிச்சு பாருங்கள். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்குது அந்த விளக்கு, மிஸ் பண்ணாதீங்க. ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது, மிஸ் பண்ணாமல் வாங்கிக்கோங்க. ஸோ இன்றைக்குள்ள பொருட்கள் எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இதில் மிஸ் ஆனது இது 2 தான். இது 2மே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டோரேஜ் வாளி. 2மே 2 கிலோ வெயிட் இருக்குது. உள்ளுக்குள்ளே டின் கோட்டரோடு இருக்குது. நல்ல வெயிட்டான வாளி. ஸோ நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வாளியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பொருட்கள் நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இது மிஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஃபில்ட்ரு. இங்கே பாருங்கள், அழகாக ஒரு ஃபில்டரில் கோலம் போட்டிருக்கு. உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த போரஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மைனூட்டாக இருக்கும். ஸோ உள்ளுக்குள்ளே அழகாக ஃபில்ட்ரு ஆகும். ஸோ ஃபில்ட்ரு ஆகிறது இதில் நம்ம ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு சின்ன ஃபேமிலிக்கு. ஸோ இந்த ஃபில்ட்ரு வந்து ரொம்பவே க்யூட்டாக அழகாக இருக்கும். ஸோ இந்த பொருட்கள்லாம் நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு மறக்காமல் எந்த பொருள் வேணுமோ அந்த பொருளை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.